சென்னையில் ஆண் குழந்தை சாலையோரம் கிடந்ததாக கூறி போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக காதல் ஜோடியின் நாடகம் அம்பலமாகியுள்ளது. திருமணத்துக்கு முன்பே குழந்தை பிறந்ததால் அதனை மறைப்பதற்கு முயற்சித்த இளைஞர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? சென்னையில் உள்ள ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஏராளமானோர் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் இளைஞர் ஒருவர் கட்டைப்பையுடன் வந்துள்ளார். பிறகு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் அவர் சென்றுள்ளார். அப்போது சாலையோரம் பிறந்த ஆண் குழந்தை ஒன்று கிடந்ததாக கூறி கட்டைப்பையில் வைத்திருந்த பச்சிளம் குழந்தையை ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து குழந்தை எந்த இடத்தில் கிடந்தது என்று அந்த இளைஞரிடம் போலீசார் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு முறையாக பதிலளிக்காமல் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். அதில் சந்தேகமடைந்த போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். உடனே ஐயா, தன்னை மன்னிச்சிடுங்க, அந்த குழந்தை தனக்கு தான் பிறந்தது என்று ட்விஸ்ட் வைத்துள்ளார். பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் பொய் சொல்லிவிட்டதாக கூறி கதறியுள்ளார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த இளைஞர் நீலகிரி மாவட்டம் உதகையை சேர்ந்த பிரவீன் என்பது தெரிய வந்தது. 21 வயதான பட்டதாரியான அவர் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய வகையில் சென்னை சைதாப்பேட்டையில் தங்கி படித்து வருகிறார். இவர் கல்லூரியில் தன்னுடன் ஒன்றாக படித்த சேலத்தை சேர்ந்த மாணவியை காதலித்து வந்துள்ளார். அந்த மாணவி தற்போது சென்னையில் உள்ள கல்லூரியில் MSc முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவர்கள் இருவரும் நெருக்கமாக பழகிய நிலையில் மாணவி கர்ப்பமாகி உள்ளார். 2 நாட்களுக்கு முன்பாக விடுதியில் இருந்தபோது மாணவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. திருமணம் ஆகாமலேயே குழந்தை பிறந்ததால் பெற்றோருக்கு தெரிந்தால் பிரச்சனை ஏற்படும் என்று மாணவி அஞ்சியுள்ளார். இதனால் தன்னுடைய காதலனை வரவழைத்து பச்சிளம் குழந்தையை அவரிடம் கொடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தன்னுடைய குழந்தையை சாலையோரம் கிடந்ததாக கூறி போலீசாரிடம் கொடுத்துவிட்டு தப்பிக்க முயன்றது அம்பலமாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காதல் ஜோடியை நேரில் அழைத்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பிறகு இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அத்துடன் இளைஞரிடம் போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் வர வேண்டும் என்று கூறி அனுப்பி வைத்துள்ளனர். அதேவேளையில் மாணவியை பெற்றோர் ஏற்க மறுத்த நிலையில் அவர் தன்னுடைய குழந்தையுடன் திருவல்லிக்கேணியில் உள்ள காப்பகத்தில் தங்கியுள்ளார். மேலும் காதல் ஜோடி இருவரும் 18 வயது கடந்த மேஜர் என்பதாலும் இது ஜாமீனில் வரக்கூடிய வழக்கு என்பதாலும் நீதிமன்றத்தின் உத்தரவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திருமணத்திற்கு முன்பே பிறந்த குழந்தையை சாலையோரம் கிடந்ததாக கூறி போலீசிடம் ஒப்படைத்துவிட்டு தப்பிக்க முயற்சித்த காதல் ஜோடி கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.